இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு என்ன அப்படிலாம் என்ன ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. ஒரு ட்ரையாங்கல் மாதிரி ஒரு விஷயம் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ என்ன அப்படின்னா இன்னைக்குன்னு இல்லை, லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே வந்து பார்வதி வந்து அரோராவும் கமருதீனும் க்ளோஸாக இருக்கிறத வந்து எதுக்கு முனையாக ஒரு மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க்லேயும் வந்து ஓப்பனாக வந்து சொன்னாங்க. இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரொம்ப நேரமாக வந்து நேற்று இல்லை, லாஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து ரம்யா கூட வந்து ரொம்ப நேரம் உட்காந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கமருதீன் வந்து இப்படி பண்ணுறான், அரோரா வந்து வேணுன்ட்டே என்னை வெறுப்பேற்றுறதுக்காக இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அரோராவுக்கு எப்படியோ போயிடுச்சு போல். இப்போ வந்து ரம்யாவை கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி. இல்லை, அவள் என்ன சொன்னா அப்படின்னா, அவளுக்கு வந்து கமருதீன் வந்து ரொம்ப பிடிக்குமா, அவள் வந்து அந்த ஒரு இஷ்யூ கண்ணுக்கு அடிபட்டப்போ அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப கூட இருந்தப்போ அந்த ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னான். ஆனால் இப்போ வந்து எனக்கு ஃபீலிங் அவன் மேலே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வேணுன்ட்டே வந்து இந்த அரோரா வந்து நடுவில் வந்து க்ளோஸாக இருக்கிற மாதிரி பண்ணுறது, கையை பிடிச்சிக்கிறது, மேலே சாஞ்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. அரோரா வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இவங்க என்ன லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, இவங்க ஏதோ லவ் பண்ணிகிட்டு இருந்து 2 பேரும் பிரிஞ்சு இவங்க பிரிஞ்ச உடனே நான் வந்து கமருதீனை வந்து தூக்கிட்டு போன மாதிரி இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நானே வந்து கேட்பேன், இந்த மாதிரி ஏதாவது லவ் பண்ணிவிட்டு யாராவது பிரிஞ்சிருந்தாங்க நடுவில் போனால் நானே சட்டையை பிடிச்சி கேட்பேன் என்ன அப்படின்னு சொல்லி. இது வந்து ஜஸ்ட்டு அவங்க நார்மலாக இருக்காங்க, அவங்களுக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் பேசினேன் என்ன, அவங்களுக்கு பேசலாம் என்ன, எதுக்கு பொசசிவ் வருது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் அவர் ஒரு பக்கம் இருந்துட்டு, இவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, நான் என்ன உன்னை லவ் பண்ண இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்கேன், நான் வந்து எனக்குன்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறியிருக்கேன், உனக்கு வந்து சொத்து இருக்குது, குடும்பம் இருக்குது அப்படின்னா எனக்கெல்லாம் அது மாதிரி யாருமே கிடையாது, நீ என் நேமை டேமேஜ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணுங்க மேட்டரில் சொல்லி அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் வந்து அவர் கோபமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போ நான் ஒரு சீரியல் கூட வந்து பண்ணிகிட்ருக்கேன், அந்த சீரியலில் 2 மாதம் மலேசியா போகிற மாதிரி காட்டிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வந்து அதிகம், நாளைக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு பேட் நேம் கொடுத்துட்டீங்கன்னா வெளியே போனால் அவங்களாம் வந்து இப்போ என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து அரோரா வந்து கேட்குறாங்க, கமருதீன் உனக்கு தோணவே இல்லையா, இவ்வளோ நாளாக அவள் பேசிகிட்டு இருக்கா, அந்த மாதிரிலாம் பண்ணது உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை, நீ எதுக்கு எடுத்துக்கிற இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்ல, அவள் வந்து ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணுறா இப்போ வர வர அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு உன் மேலே ஜஸ்ட் ஒரு ஃபீலிங், அதாவது துஷார் மேலே இருந்ததும் ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் தான், என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, ஆனால் அவனுக்கு கூட உட்காந்து பேசினா எனக்கு பிடிச்சிருக்கு பேசுகிறேன், உன் கூடயும் அந்த மாதிரி தான் உட்காந்து பேசினா பிடிச்சிருக்கு நான் பேசுகிறேன், இப்போ அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது வந்து டேரெக்டாகவே வந்து விஜய் பார்வதியை வந்து கூப்பிட்டு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, ஆனால் இப்போ போய் கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு பஞ்சாயத்து ஆகும். ஸோ கண்டென்ட் நம்மளுக்கு ஓகே, பட் இது வந்து அது வேறு மாதிரி போகிற மாதிரியும் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சைலண்ட்டாக அதை விட்டாங்கன்னா பரவாயில்ல. ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.